ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கேன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. குறிப்பாட்டு 3 முக்கியமான பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 14% விழுந்திருக்கு. 3551 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7283 கோடி. இது போக அவங்களோட டோட்டல் இன்கம் 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3182 கோடி. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 14.4% அதிகரிச்சிருக்கு. 11,240 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.96% இருக்குது. டோட்டல் டெபாசிட் 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டெபாசிட் ஃபுல் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.42% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1.39% இருந்த கிராஸ் என்பிஏ இப்போ 1.42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 3.4%லேருந்து 3.1% குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்குது அசட் குவாலிட்டியில். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 78% இருக்குது. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. காசா ரேஷியோ 43% இருக்குது. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 85.5% இருக்குது. டோட்டல் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 22.2% இருக்குது. போர்டு வந்து ₹2.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன பண்ணாங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாங்க. அடுத்தது இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஹோல்டராக இருக்கிறீங்கன்னா இப்போ ரேனத்துக்கு 4.75% கிடைக்கும். முன்னாடி வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. இப்போ 4.75% பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது ப்ராஃபிட் விழுந்திருக்குது. அதே மாதிரி அசட் குவாலிட்டி நீ பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஆவரேஜான ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்கம் அதெல்லாமே ஒரு 6% to 5% அந்த ரேஞ்சில் தான் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போதைய கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்க சிச்சுவேஷன், கோட்டக் மஹிந்திரா பேங்க் லாஸ்ட் மார்க்கெட்டில் 2185 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னா 1594 ரூபாங்கிறது 50 வீக் லோவாக இருக்குது. ஸ்டாக் பி 22 இருக்குது. புக் வேல்யூவோட கிட்டத்தட்ட ட்ரிபிள் த மடங்கு தான் இருக்குது. புக் வேல்யூ 792 இருக்குது, 792. அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது 2.5% மேலே புக் வேல்யூவோட ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. மேபி மார்க்கெட்டில் மண்டே அடிபுள்ள சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிஎஸ்சி பேங்க். குறிப்பாட்டு இதோட ப்ராஃபிட் நீ பார்க்கும்போது 10% விழுந்திருக்கு. 18,642 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2.7% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 32 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்குது. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ₹15.90 டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த 4th குவார்டர் ரிசல்ட்ஸில் ₹15.90 டிவிடன் கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 31,286 கோடியாக இருக்குது. 8.83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் லாஸ் ப்ரொவிஷன் 20.35% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 3,964 கோடியாக இருக்குது. இது போக அசட் குவாலிட்டி என்பிஏ கிராஸ் என்பிஏ 1.82% இருக்குது. 42 பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதே நெட் என்பிஏ ரேஷியோ வந்து 0.47% இருக்குது. 10 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 74.42% இருக்குது. 60 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ ஃபினான்ஷியல் 25ல 7 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 0.55% இருக்குது. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ Q4ல 1 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 0.42% இருக்குது. இது போக கிரெடிட் காஸ்ட் ஃபினான்ஷியல் 25ல 0.38% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 14.25% இருக்குது. இது போக 25,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா QIP FPO ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் இது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆச்சு. பட் இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நான் வந்து பிஎஸ்சி பேங்க் பக்கம் போக மாட்டேன். புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூ 546 ரூபா இருக்குன்னா 800 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. பட் என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் பக்கம் போக மாட்டேன். மோஸ்ட்லி பெருசாக பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் பக்கமே நான் தொட மாட்டேன். பேங்கிங் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரியிலையுமே நான் தொட மாட்டேன். இதான் என்னோட ஒப்பீனியன். ஸ்டேட் பேங்க் ஆஃபோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸும் விழுந்திருக்குது. பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 2,956 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.37% இருக்குது. ஏன்னா முந்தின பீரியடில் 3.44% குறைஞ்சிருக்கு. ₹16.25 டிவிடன் கொடுக்குறாங்க.
அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ₹16.25 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5019 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6389 கோடியாக இருக்குது. அதர் இன்கம் இவங்களுக்கு 2743 கோடி வந்திருக்கு, 21% அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 3.09% இருக்குது, 86 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 176 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 98.10% இருக்குது. அட்வான்சஸ் கிராஸ் அட்வான்சஸ் 10% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ இதோட அட்வான்சஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது வந்து அவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோக்கு 64.23% கான்ட்ரிபியூட் பண்ணுது. டோட்டல் டெபாசிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7.37 lakh crore இருக்குது. லோ காஸ்ட் கரண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 14.17% இருக்குது. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் மூலமாட்டு 5000 கோடியும் டெப்ட் கேபிட்டல் மூலமாட்டு 2000 கோடியும் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. பேங்கோட ப்ரொவிஷன் அதாவது பேட் லோன் அது 36% கீழே விழுந்திருக்கு, 1247 கோடியிலேருந்து 794 கோடியாக குறைஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 8.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓவராலாட்டு ப்ராஃபிட் வந்து 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 10ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் $558 இருக்குது. இதெல்லாம் முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடச்சிச்சு, 100, 200 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்தேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். இப்போ $558 இருக்குது, புக் வேல்யூ $531 இருக்குது. அதை விட ஒரு $50 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக் ப்ரைஸ். பட் இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒன்று என்னென்னா அந்த லாஸ்ட் 5 years ஏஜிஆர் க்ரோத் 67.2% கொடுத்துருக்கு. ஒரு நல்ல குட் ப்ராஃபிட் க்ரோத்து லாஸ்ட் 5 yearsல கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் பே அவுட்டும் இருக்குது. பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து 500, 450 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலான் இருக்கிறேன் இந்தியன் பேங்க்கில். ஸோ ஓவரால் இது வந்து இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எஸ்பிஐ வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, கொட்டக் மஹிந்திரா பேங்க் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இவங்க இந்தியன் பேங்க்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லாஸ்ட் ரிசல்ட்ஸ் விழுறதுக்கு அதாவது ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 60% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. பட் நான் வந்து இந்த குவார்டர் ப்ராஃபிட்டபுளாக மாறும்னு நினச்சேன், ஏன்னா ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவ்ல வரும்னு நினச்சேன். ரீசன் அவங்களோட Q4 ப்ரிவியூ நல்லா இருந்துச்சு, அதாவது பிஸ்னஸ் அப்டேட் Q4 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டெபாசிட்லாம் 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது ரிசல்ட்ஸ்லாம் எதிரொலிச்சு. பட் நான் வந்து ப்ராஃபிட்டில் கோட்டை விட்டாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டில் வந்து ப்ரெஷரில் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னோட எக்ஸம்ஷன் கணிப்பு என்னன்னு பார்க்கும்போது ஒரு 3 to 4 quarters மேபி அது கண்டினியூ ஆகலாம்னு நினைக்கிறேன். மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷர் ஒன்ஸ் அது வந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே மேலே போக சான்சஸ். குறிப்பாட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் பேங்க், அடுத்தது கர்நாடகா பேங்க், நெக்ஸ்ட்டு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, ஃபியூஷன் ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ராப்ளம் என்னென்னா அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குது, அதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எல்லா டிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரீசெண்டாக வார்பர்க் பிங்கர்ஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 10% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு சென்ட்ரம் ப்ரோக்கிங் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 59 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐ திங்க் 66 ரூபா பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், 66 ரூபா சம்திங் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து 59 ரூபா வந்துன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 66 ரூபா தான் இருக்குது, ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அதாவது 60 பிரேக் பண்ணி நிறைய வாட்டி வந்துச்சு, 52, 53 வந்துச்சு. அப்போ கூட நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணோம். எகெயின் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 60 rupees பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். நெக்ஸ்ட் டிமார்ட் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவென்யூ சூப்பர் மார்ட்னு சொல்லுவாங்க. 619 கோடி ப்ராஃபிட், 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14,462 கோடி வந்திருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக அவங்களோட சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் வந்து 21% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ரெவன்யூ 7% விழுந்திருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 13,713 கோடியாக இருக்குது. இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 5.7% விழுந்திருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் 499 கோடியாக இருக்குது. சாரி 4,543 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 7.9% குறைஞ்சிருக்குது. 28 நியூ ஸ்டோர் இந்த Q4 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக 50 ஸ்டோர் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த டிமார்ட்டுங்கிறது ராகேஷ் தாமானி அவர் ஓன் பண்ணுற கம்பெனி தான் இந்த டிமார்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவங்களோட எபிட்டா அப்படிங்கிறது பார்க்கும்போது
இந்த குவார்ட்டரில் எபிட்டா 955 கோடி 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 6.4% குறைஞ்சிருக்கு. 7.4%லேருந்து 6.4% குறைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4060 ரூபாவில் இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 12.3 டைம்ஸ் மேலே புக் வேல்யூவில் ட்ரேட் ஆகுது. நல்ல ப்ராஃபிட் பண்ணுறாங்க, பட் பெருசாக டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொடுத்துருக்கு. எபோவ் 25% மேலே இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பட் எக்ஸ்பென்சிவ், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பி ரேஷியோலாம் எடுத்து இதில் பார்க்கும்போது 97 மேலே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் வெயிட் தான் பண்ண முடியும். ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் இல்லை. இது டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். ஆக்சுவலி இதோட ரிசல்ட்ஸும் வந்திருக்குது. ப்ராஃபிட் வந்து 22% விழுந்திருக்கு. 100 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 6.8% விழுந்திருக்கு. ரெவன்யூ 224 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இது எல்லாமே டவுன் ஆனதுனால, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் ரீசன் இன்வெஸ்டர்ஸோட அக்கௌண்ட் ஓப்பனிங் வேண்டாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணும். எபிட்டா வந்து 109 கோடியாக இருக்குது. 26.1% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினும் 48.7% குறைஞ்சிடுச்சு. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் வந்து 27% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 105% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன கேட்டால் இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 52 மேலே இருக்குது. புக் வேல்யூ 82 இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1328 ரூபாவில் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கும்போது கம்பெனி டெட் ஃப்ரீயாக இருந்தாலும், நல்ல குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பண்ணாலும், ப்ராஃபிட் க்ரோத் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எடுத்து பார்க்கும்போது 37% மேலே இருக்குது. ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 29% மேலே இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் இருந்தாலும் இல்லை இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஹை. 15 டைம்ஸ் மேலே புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த சிடிஎஸ்எல். அதனால இப்போதைக்கு சிடிஎஸ்எல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து டாடா குழும பங்கான டாடா ஸ்டீலில் ஒரு 25 கோடி ஷேர் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதோட ஸ்டேக் வந்து 7.85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீலில் எல்ஐசியோட ஸ்டேக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முன்னாடி 5.83% அந்த ஸ்டேக்கு இப்போ 7.85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி ஷேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க எல்ஐசி டாடா ஸ்டீலில். பட் டாடா ஸ்டீல் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா டாடா ஸ்டீலோட பி ரேஷியோலாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாஸ்தி. ஆல்ரெடி நம்ம 100 கீழே இருக்கும்போது வாங்கியிருந்தோம். எகெயின் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வில்லினியம் போர்ட்டு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இது கரண் அதானி தான் பார்த்தீங்கன்னா அதோட அந்த அதானி போர்ட்ஸோட ஆப்ரேட்டராக இருக்கிறாரு. அவர் தான் அதில் சேர்மனாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா இந்தியன் டிரான்ஸ்மிஷன் கார்கவும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்கவும் வித்தின் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லினியம் போர்ட் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபாரின் போர்ட்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்பியிருந்தோம். குறிப்பாட்டு சிங்கப்பூர், துபாய், அடுத்தது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி போர்ட்ஸை தான் நம்ம நம்பியிருந்தோம். இப்போ இவங்க அதானி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8867 கோடி அளவுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நரேந்திர மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் அஃபிஷியலாக வந்து அதை ஓப்பன் பண்ணாங்க. ஓவராலாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் நம்மளோட இந்தியன் ஷிப்மெண்ட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து ஐடியல் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பார்த்தீங்கன்னா 107 கோடிக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க இவங்களோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஏத்தர் வந்து $352 மில்லியன் அந்த ஐபிஓ ஃபைனல் டே பிட்டிங்கில் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. பட் நான் அப்ளை பண்ணலை. நீங்கள் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அதில் லிஸ்டிங் ஏன் கிடைக்குமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. டெக் மஹேந்திரா 100% ஸ்டேக் வந்து மஹேந்திரா ரேசிங் யூகேல வந்து 1.2 மில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜிபிபிங்கிறது கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். 1.2 மில்லியன் அந்த வேல்யூக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. டெக் மஹேந்திராவோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் டெக் மஹேந்திரா லண்டன் லிமிடெட். அது மூலமாட்டு தான் அந்த மஹேந்திரா ரேசிங் யூகே லிமிடெடை வந்து மஹேந்திரா ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மொரிஷியஸ் லிமிடெட் அவங்கள்ட்ட வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி டெக் மஹேந்திரா தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஜிஓசிஎல் கார்பரேஷன் வந்து அவங்களோட சப்சிடரி ஐடியல் எக்ஸ்ப்ளோசிவ்ல 107 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டேக்குமே விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிஓசிஎல் கார்பரேஷன் லிமிடெட் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஹிந்துஜா குழுமத்தை சார்ந்த கம்பெனி. சனோஃபி கன்சியூமர் Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 20% விழுந்திருக்கு. 50 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 22% விழுந்திருக்கு. 173 கோடியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ட்ரக் மேஜராக இருக்கிற சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா ப்ராஃபிட்டும் விழுந்திருக்குது. அதே மாதிரி ரெவன்யூவும் விழுந்திருக்குது. நெக்ஸ்ட்டு எபிட்டான்னு பார்க்கும்போது 21.8% விழுந்திருக்குது. அடுத்து எபிட்டா மார்ஜின் 37.1% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக இல்லை. இந்த பிராண்டுக்கு வந்து 25 years லெகசி இருக்குது. பட் இந்த கம்பெனி கிடையாது என்கிட்ட. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 1086 கோடி டெரா கிளீன் அதில் வந்து 4.3 gigawatt ரினோவபிள் எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. எல்என்ஜி பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு யூஎஸில் டிராஃபிக் ஊரா கூட போட்டிருக்காங்க. 2.5 million tons சப்ளை சம்மந்தமாக $1.3 billion to $1.4 billion. இது போக இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் 1304 கோடிக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.